கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிக்கு வணக்கம். அருளும் அன்பையும் கருணையும் பொழியும் புனித திருத்தலமான அருள்மிகு பெரியநாயகி மாதா ஆலயத்திற்கு தான் இன்னைக்கு நாம போயிட்டு இருக்கோம். இந்த புனித இடம் நம்பிக்கையின் அடையாளம், அற்புதங்களின் சாட்சி, கண்ணீருடன் சொன்ன ஜெபங்களுக்கு பதிலளித்த அன்னையின் இல்லம். பார்த்தீங்கன்னா, நான் இது சின்ன பிள்ளையில நான் இந்த கோணாங்குப்பத்துல அமைஞ்சிருக்க பெரியநாயகி மாதா அம்மா கோயிலுக்கு போயிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம சின்ன பிள்ளையில சாப்பாடுலாம் கட்டிக்கிட்டு, ஒரு ஜாலியா போன சந்தோஷமான அனுபவங்கள் நெறையவே இருக்கு. அதுக்கப்புறம் பலமுறை முயற்சி பண்ணியும் இந்த டைம் தான் வர முடிஞ்சது. இதுதான் பார்த்தீங்கன்னா, கோணாங்குப்பம் கோயிலோட என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா, அ லெஃப்ட் சைட்ல மாதா காட்சி அளித்த பல காட்சிகளும், அவங்க ஒரு திருவுருவங்களும், அதுக்கப்புறம் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உடைய திருவுருவங்களும் இருந்துச்சு. நான் போனது பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 ஆல் செயின்ட் டேவுக்கு நான் போயிருந்தேன். இங்க நெறைய செயிண்ட்ட பார்த்தது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. இங்க இருக்க செயிண்ட் பேரு யாரு? எந்த செயிண்ட்டு? எதுக்கு பாதுகாவலர்ன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பல தலைமுறைகளா பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் தங்களுடைய சுமைகளையும், வலிகளையும், வேண்டுதல்களையும் அன்னையின் பாதத்துல வைத்து ஆறுதல் பெற்ற இடம் தான் இந்த பெரியநாயகி மாதாம்மா கோயில். பெரியநாயகி மாதாம்மா இங்க அவங்க நம்மோட நடந்து வர ஒரு தாய். இங்க அவங்க அன்பு தாயா இருக்காங்க. நம்மளுடைய வலிகள அறிந்த ஒரு தாயா இருக்காங்க. கண்ணீர் துடைக்கிற ஒரு தாயா நமக்கெல்லாம் இருக்கிறாங்க. வழி தெரியாத நேரத்துல நமக்கு விளக்கா, ஒளியாய் வரவங்க தான் நம்ம மாதாவாகிய தாய். இந்த ஆலயத்துக்கு வர ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் இருக்குது. பார்த்தீங்கன்னா, நோயால துன்புறுவர்கள் நலம் பெறுறாங்க. வேலை இல்லாம தவிப்பவர்கள் புதிய வாய்ப்ப பெறுறாங்க. மன அழுத்தத்திலயும், கவலையிலும் இருந்தவங்க மன அமைதிய பெறுறாங்க. எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீருடன் ஜெபித்து குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளாங்க. ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் பண்ணவங்க, அடுத்த திருவிழாவுல அவங்களோட சாட்சிகள சொல்றாங்க. எத்தனையோ குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா, பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றவங்களா இருக்காங்க. தங்களோட பிரச்சனைகளோட வரவங்க இங்க கண்டிப்பா ஒரு தீர்வோட போயிர்றாங்க. இதெல்லாம் நம்ம பெரியநாயகி மாதாம்மாவோட செயல். இங்க பார்த்தீங்கன்னா, கடைகள்லாம் ரொம்பவே இருக்காது. இந்த ஒரு கடை தான் இருக்கும். நீங்க குழந்தைங்களோட வரீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலு, வெயில் சமயத்துல போனீங்கன்னா வாட்டர் பாட்டிலு, கொஞ்சம் ஃபுட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் அந்த மாரி வாங்கி எடுத்துட்டு போங்க. திருவிழா சமயத்துல தான் இங்க நெறையா கடைகள்லாம் இருக்கும். மத்த சமயத்துல போனீங்கன்னா, ஒரே ஒரு கடை தான். இங்க பார்த்தீங்கன்னா, இத ஒரு மினி வேளாங்கண்ணி மாரி பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சாண்ட் தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல கூட வேளாங்கண்ணியில எப்படி முட்டி போட்டு மக்கள், பக்தர்கள் தங்களோட வேண்டுதல்கள அவங்க செய்றாங்களோ, அதே மாரி இங்க செய்யறதுக்கான ஒரு இடம் இருக்குது. அதான் அந்த முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்குது. ஃபுல்லா நீட்டா கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கு. இந்த ஆலயத்துல ஒவ்வொரு சுவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்சி. ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுதல். ஒவ்வொரு மாலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை. பெரிய நாயகி அம்மா அவங்கள பிள்ளைகளாக நம்மள ஒவ்வொருத்தவங்களையும் பிள்ளைகளா நெனச்சு, நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்ம கூட துணை நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, பீரவா முனிவரால நம்ம கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அவருடைய சின்ன ஹிஸ்ட்ரி சின்ன பிள்ளையிலே இருந்து இறைபக்தியில இருந்த பெஸ்கி அடிகள் என்ற வீரமாமுனிவர் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், இறைமக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று தணியாத தாகம் கொண்டவராய் விளங்கினார். இந்த எண்ணத்தோட தான் அவரு துறவற வாழ்க்கை இந்த எண்ணத்துக்கு அவர் துறவற வாழ்க்கை தான் சிறந்தது அப்படின்னு நினைச்சு, துறவற வாழ்க்கைய மேற்கொள்ள விரும்பினாரு. இறைவனுடைய அருளால பெஸ்கியடிகள் தமது 18வது வயதுல அக்டோபர் 21ஆம் தேதி 1698ல அவரு துறவற வாழ்க்கைய துறந்து இயேசு சபையில சேராரு. அவரோட சகோதரர்கள் துறவற வாழ்க்கையின் முக்கிய 3 வார்த்தை பாடுகளாகிய கற்பு, கீழ்ப்படிதல், ஏழ்மை ஆகியவற்றை ஆயர் முன்னிலையில ஒப்புக்கொடுக்கிறாரு. அதே சமயம் தேவ போதக நாடுகளுக்கு சென்று திருமறையை போதிக்கணும் அப்படின்ற ஆர்வமும் வேட்கையும் கொண்டவராய் இருந்தாரு. அவர் சகோதரர்களோட வார்த்தை பாடம் கொடுத்தாரு.
நீங்க இந்த ஒரு சிலை தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திருவுருவம் பார்த்தீங்கன்னா, பீரமா முனிவரால கொண்டு வரப்பட்ட திருவுருவம் இங்க வந்து இந்த சர்ச்ல வந்து வைக்கப்பட்டுள்ளது. அவர் 2 கொண்டு வந்தாரு. 1 தான் வச்சிருக்காங்க. 1 வந்து காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரு இந்தியா வந்தாரு. அம் பெலோனோ என்ற பட்டணத்துல வந்து பெஸ்கியடிகள் 3 ஆண்டுகள் தங்கி இத்தாலி, லத்தீன், பிரெஞ்சு, கிரேக்கம், எபிரேயம், போர்ச்சுகீசியம் ஆகிய மொழிகளை கற்று புலமை பெறாரு. இத்தகைய தொன்மை வாய்ந்த மொழிகளை கற்றுத் தேர்ந்த பின் திருமறையை போதிப்பதற்காக வேதபோத நாடுகளை நோக்கி பயணம் மேற்கொள்றாரு. ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைங்க இந்த ஒரு சுரூபத்தை எடுத்து மறைய வச்சுட்டாங்க. அந்த சுரூபத்தை அவர் தேடி பார்த்துட்டு ஏலா குறிச்சு போயிட்டாரு. ஒரு சுரூபம் ஒளிச்சு வச்ச சுரூபம் வந்து இங்க அப்ப வந்து மன்னராட்சி நடக்கல. ராஜா கிட்ட போய் மாதா கனவுல அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லைன்றதுனால உங்களுக்கு நான் இந்த மாதிரி தனிச்சிருக்கேன், என்ன எடுத்தீங்கன்னா கோயில் வச்சீங்கன்னா உங்களுக்கு நான் ஆண் வாரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மன்னர் வந்து அவங்க ஆட்கள் சொல்லி இந்த காட்டை அழிச்சிருக்காங்க. அழிக்கும் போது மாதா சுரூபம் கிடைச்சிருக்கு. அந்த சுரூபத்தை எடுத்து அவங்க ஒரு இந்து தான், அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவங்க இந்து. அந்த ராஜ பரம்பரைன்றதுனால அவங்க எடுத்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. கட்டும்போது திருப்பி வீரமாமுனி இருந்த வழியா வரும்போது பார்த்துட்டு பேசிட்டு அவரும் இங்கே தங்கி நம்ம பெரிய நாயகி மாதா கோயில கட்டியிருக்காங்க. அப்ப மாதா வந்து அவங்களுக்கு அவங்க வர்க்கத்திலே ஆண் வாரிசு கிடையாது, ஆண் வாரிசு. ஆனா அவங்க இன்னும் இந்துக்கள்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் மாதாவுடைய திருவிழா வந்து ஜனவரி 14 கொடியேறும், 23 தேர் வரும். அவங்களுடைய கொடியேற்றத்துக்கு சரி திருவிழாவுக்கும் சரி அவங்க வந்து அவங்களுடைய சாரி மாதாவுக்கு காய் வெட்டி செய்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க ராஜ உடையில தான் வருவாங்க. அவங்க வந்தாதான் தேரும் கிளப்பும் கொடியும் ஏறும். இன்னும் அவங்கதான் வந்துட்டு இருக்காங்க. மாதா வந்து மகிமை எல்லா புதுமையும் செய்யறாங்க. குழந்தை இல்லாம மெயினா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும், கல்யாணம் வரும், உடல் நோய் எல்லா பிணியும் எல்லாம் நிற்கிறாங்க. நம்பிக்கையோட வரவங்கள நல்லா பாக்குறாங்க. இங்க எப்பெல்லாம் மாசு ரெகுலர் மாஸ்? வாரத்துல வீக்ல வந்து டெய்லி 6 மணிக்கு மாசு. அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 11:30 மணிக்கு மாசு, ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு மாசு. முதல் சனியில மட்டும் 6 மணிக்கு மாசு, 9:30 மணில இருந்து 1 மணி 12:30 ஜப வழிபாடு மாசு, 1 மணிக்கு அன்னதானம். அது முடிஞ்சு ஜனங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. 6 மணிக்கு தேரு, ஜெபமாலை தேரு. தேர் முடிச்சுட்டு 7 மணிக்கு மாசு. 7ல இருந்து ஒரு 1 மணி நேரம் மாசு நடக்கும். மாசு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. காலையில 5 மணிக்கு கோயில் கதவு ஓப்பன் ஆச்சுன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் கோயிலும் இருக்கும். நம்ம ஸ்டால் 9 மணில இருந்து சாயந்தரம் 5-5:30 வரல இருக்கும். டெய்லி இருக்கும். வார நாட்கள்ல சனி ஞாயிறு இருக்கும். இதான் ஸ்டாலு. நவீனா இருக்குமா? எப்ப? அதாவது முதல் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு மாசு, ஆராதனை இருக்கும் முதல் வெள்ளிக்கிழமை. இப்ப முதல் சனியில 9:30 மணில இருந்து ஆராதனை தொடங்கி மாசு முடிச்சுட்டு அன்னதானம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிடும். திருவிழா எப்ப சொன்னீங்க? ஜனவரி 14 கொடி. எப்பொழுதுமே தேதி மாறாது. ஜனவரி 14 கொடி, 23 தேதி. அந்த 10 நாளுமே இங்க ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா திருவிழாவில ரூம்ஸ் கிடைக்காது. முன்னாடியே புக் பண்ணா அந்த சென்னை காசிமேடு ராயபுரக்காரங்க தான் பெஸ்ட். அவங்கதான் நம்ம திருவிழா 10 நாள் எடுத்து நடத்துறவங்க. அங்க இருந்து இங்க வருவாங்களா திருவிழா எடுத்து நடத்த? ஆமா, இந்த 10 நாளும் 13ஆம் தேதி நைட்டே வந்து தங்கிடுவாங்க. காசிமேடுல இருக்க மீனவர்கள், காசிமேடு ராயபுரம் மீனவர்கள் தான். அது மாதிரி இப்ப நவம்பர் 15க்கே ரூம் அவங்கதான், அதாவது அவங்க டொனேஷன் கொடுத்து இந்த கோயில இது பண்ணிருக்காங்க. அவங்கதான் பல மாவட்டத்துல வருவாங்க. பிரெஞ்சு நாட்டுல இருந்து அவங்களும் வருவாங்க. பிரெஞ்சு நாட்டுக்காரங்களும் வருவாங்க. அதாவது பாண்டிச்சேரி, காரைக்கால், அவங்க வந்து பிரான்ஸ்ல தங்கி இருக்காங்க இல்லையா, அவங்க ஊர் நாட்டுக்கு வரக்குள்ள இங்க பிரான்ஸ்ல இருந்து இங்க வந்து பாத்துட்டு தான் போவாங்க. மாதாவுடைய மகிமை வெளிநாடு வரலையும் பரவி இருக்கு, உலகமே பரவி இருக்கு. பன்னாட்டு மொழிகளை புலமை பெற்று விளங்கிய பீரமா முனிவர் இந்தியாவுக்கு வந்ததும் இந்திய மொழிகளை கற்பதும் ரொம்ப ஆர்வமா இருந்தார். இந்திய மொழிகள் தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம்,
அக்கால ஓலைச்சுவடி முறையில் அறிஞர்கள் உதவியுடன் இலக்கண பிழையின்றி எழுதவும் படிக்கவும் தெளிவுபட கற்றார். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய நூட்கள் எழுதியிருக்காரு. அவரை பத்திய ஒரு சின்ன ஹிஸ்டரி வந்து அங்க அப்படி போட்டிருக்காங்க. அவர் என்ன நூல்கள்லாம் எழுதியிருந்தாருன்னு சொல்லிட்டு இங்க வந்து போட்டிருந்தாங்க. மின் விளக்குகள் இல்லாத அந்த காலத்துல வந்து குத்து விளக்கு ஒளி மூலம் சேவை செய்ய வேணும்னு ஒரே நோக்கத்தோட இந்தியாவுக்கு சேவை செஞ்ச இந்திய மொழிகளை கற்ற பண்டிதோ அதுல வந்து ரொம்பவே புலமை பெற்றாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அரசர்கள், அரசிகள், ராணிகள்லாம் மீட் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா, அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதே மாரி மாதாவுக்கு வந்து அவர் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனால தான் இங்க மத்த இடத்துல இருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டா இருக்கும் மாதாவோட பாத்தீங்கன்னா, நெறைய நகைகள், சேரையோட பொருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா, சர்ச்சோட சுத்தி வர ஒரு பகுதி. அம் வே ஆஃப் கிராஸ் வந்து நல்லா எல்லா இடத்துலயும் வந்து இவங்க வச்சிருந்தாங்க. அதுதான் இப்போ நம்ப பார்த்துட்டு இருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, திருவிழா காலத்துல ஜெபத்தினோட இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடல் போல மக்கள் இருப்பாங்க. இங்க ஜெபம் இருக்கு, பாடல்கள், ரோசரி, திருப்பலி ஜெபங்கள், ஈவினிங்ல பார்த்தேன்னா, சப்ரம் அந்த மாரி. ஆ ஒரே குரலா வந்து பார்த்தேன்னா, நம்மளோட ஜெபங்கள்லாம் வந்து வானத்த தொடுற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு அற்புதமா இருக்கும். நீங்க கண்டிப்பா வாங்க. ஜனவரி 13 வந்து திருவிழா இருக்கும். ஜனவரி மாசத்துல. இந்த புனித தலத்திற்கு வரும் ஒவ்வொருவரும் வெறும் பார்வையாளர்கள் அல்ல. அவங்க அன்னையின் மடியில வந்து அமைதியே கடைபிடிக்கும் ஒரு பிள்ளைகளா இருக்காங்க. அன்னை பெரியநாயகி மாதா வந்து நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், நம்மளோட பிள்ளைகளையும், நம்மளோட வேலைகளையும், கல்விகளையும், ஆரோக்கியம், எதிர்காலம் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா, அவரோட நம் மகன் இயேசுவிடத்துல அவரோட கரங்கள்ல நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. நம்முடைய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். சமாதானம் நிலவட்டும், நீதி மலரட்டும், அன்பு பெருகட்டும். இந்த பயணம் எப்போதும் எளிதா இருக்காதுல்ல. ஆனா, நான் மாதாவோட துணையோட பார்த்தீங்கன்னா, எந்த பாதையும் ஆசீர்வாதமா மாறும். நம்ம நெனச்சா மட்டும் ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு திருத்தலத்துக்கு வந்து நம்மளால போக முடியாதுல்ல. அங்க இருக்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்ல. இந்த திருத்தலத்திற்கு நீங்க ஒரு முறை வாங்க. ரொம்பவே ஆசீர்வாதமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஆலயத்துக்கு வர முடியாதவங்க வந்து அன்னையின் ஆசீர்வாதம் வந்து அவர்களுக்கும் சென்று சேரட்டும். இந்த வீடியோவ பார்க்க ஒரு இதயத்திலயும் வந்து நம்பிக்கை பிறக்கட்டும். அருள்மிகு பெரிய நாயகி மாதாவே, நம்ம எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களை ஒருபோதும் கைவிடாதே. உமது அன்பின் நிழலில் எங்கள் வாழ்வை பாதுகாத்தருளும். இது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல மாதா வந்து இங்க கொஞ்சம் நல்லாவே அழகா டிஃப்ரெண்ட்டா நகைகளோட இருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ் நடக்கிற இடம். இங்கே வந்து மாஸெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அன்னதானம் எல்லாரையுமே உட்கார வச்சு எவ்ளோ பேர் வந்திருந்தாலும், அவங்க எல்லாரையுமே உட்கார வச்சு அங்க நம்பளுக்கு வந்து உணவு குடுக்குறாங்க. இது வந்து ஒரு அ அவங்க வந்து எப்பயுமே திருவிழா சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உட்கார வச்சு எல்லாருக்கும் நாங்களும் சனிக்கிழமை போயிருந்தோம். ஆல் செயின்ட்ஸ் டே. அப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் முடிஞ்சதையும் மாஸ் பிரேயர் முதல் சாட்டர்டே ஃபாதர் தான் நம்ம பிரேம்குமார் ஃபாதர் தான் வச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு, உணவுலாம் குடுத்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சோட வெளி என்ட்ரன்ஸ்ல வந்து இங்க சுத்தி பக்கத்துல எத்தன கோவில்கள் இருக்கு, இன்னும் நம்ம எங்கெங்க போலாம், அந்த வழியோட ரூட்டோட நீங்க ஸ்டாப் பண்ணி கூட செக் பண்ணிக்கங்க. எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த சர்ச் எங்க இருந்தது மேப்பு, இதுக்கு எந்த ட்ரெயின் மூலமா வரலாம், பஸ் மூலமா வரலாம், அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்திருந்தாங்க. பெரிய நாயகி மாதா நம்ம அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளட்டும். இது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு பெரிய இது இருக்கு. இது உள்ளார போனா, நம்ம அந்த சர்ச்சோட எல்லா அ என் ஸ்டோரீஸ் எல்லாமே வந்து நம்ம வச்சிருக்காங்க. இது செகண்ட் பார்ட்ல நான் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா நீங்க வர முடிஞ்சா, ஆண்டவரோட ஆசீர்வாதத்தில் நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் அழைக்கிறேன்.